போட்டியிட போறது இல்லை இல்லையா? அப்புறம் ஹீரோவில் முடிச்சா தான் டைரக்டர் முடிக்க முடியும். அது வந்து என்கிட்ட கேள்வி கேட்டுருந்தாங்க. நீங்க எல்லாம் தானே ஒரு மீட்டிங் போட்டு நான் பாராட்டுறேன். இது போன்ற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற போக்கு இருக்குல்ல, அது வந்து முறையற்றது அப்படின்னு நான் எப்படி அந்த காரணம் நல்லா தெரியும். வேற பிரம்மாண்டத்தில் அது இதெல்லாம் பண்ணி அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம். எண்ணெய் சுடும் பணி இந்த படம் ராம் சேவா டைரக்ட் பண்ணியிருக்காரு. நகராட்சி தான் ஹீரோவா ஒர்க் பண்ணியிருக்காரு. உபாசனா அவங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சித்ரா நாங்கள் தான் ஆக்ட் பண்ணியிருக்கோம். இதில் என்னன்னா ப்ரொடியூசர் வந்து ஃபாரின் ஹேமா சுந்தரராஜன் அவங்க இவங்க அப்பா அம்மா அவங்க அங்கிருந்து வந்து பையனுக்காகவே இந்த படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி செஞ்சிருக்காங்க. இந்த படத்துக்காகவே இவர் வந்து கல்யாணம் வேற பண்ணாம போயிருக்காரு. ஏன்னா அவங்க அம்மா அதை வந்து ஒரு ஃபீலிங்கா பெத்தவங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதை வந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க சார். ஸோ நல்லபடியா படம் முடிச்சு அவர் நினைச்ச மாதிரி வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் லைஃப் அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து சரி பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு படம் ஆரம்பித்த நாள்லேருந்தே நிறைய சோதனைகள். அவங்க அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்து அவங்க திடீர்னு அவங்க உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து என்கிட்ட வந்து லாஸ்ட் டைம் இந்த இதுலாம் பப்ளிசிட்டிக்காக வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஃபாதருக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் யூஎஸ்க்கு அவசரமாக புறப்பட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்து எல்லாருமா சேர்ந்து பார்த்து நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ப்ரெஸ் மீட்டில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் கலந்துட்டு பேசணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்களால வந்து கலந்துக்க முடியாமல் போகிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நடராஜ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தில் வந்து எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் ஆகணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்கள்லாம் கூட இருந்து எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் வந்து ஆக்டிவ் கொடுத்துருக்கோம். ராம் சேவா சொன்ன மாதிரி வந்து இது வந்து உண்மை கதையை வந்து பேஸ் பண்ணி உண்மையான அந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி இந்த கதையை பண்ணியிருக்காங்க. அவரும் பிரபு அவர் எல்லாமே ஆர்டிஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேர் வந்து எல்லாத்தையுமே நடிக்க வச்சிருக்காரு. ஸோ படம் நல்லபடியாக வந்திருக்கு. படத்துக்கு நடராஜுக்கும் உங்களுடைய நல்ல சப்போர்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு தூரம் வந்து அவங்க ஃபைனான்ஸு எல்லாமே சொந்த கை காசு போட்டு தான் அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பையனுக்காக பையன் பேரு அப்படின்னுக்காக பண்ணியிருக்காங்க. படத்தை பார்த்து நல்லபடியாக நீங்கள் ப்ரமோட் பண்ணுற அளவுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் நினச்சதுனால அவங்க எவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக நானும் வந்து ஒவ்வொருலையும் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அன்றைக்கி ஒரு இன்ஸ்டா இதில் போகணும் அப்படின்னாங்க. இதெல்லாமே அன்றைக்கி பண்ணி விட்டோம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. படம் நல்லபடியாக இருக்குது. அதே மாதிரி அவங்க அப்பா அவங்க தேடி வரணும், அவங்க அம்மா அவங்க மறுபடியும் படம் ரிலீஸ்க்கு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மேலான வாழ்த்துக்கள் கொடுக்கணும். நான் வந்து இப்போ டப்பிங்கில் இருந்தேன். எனக்கு நேரத்துலேயே வந்து ஆரம்பிச்சுக்கோங்கன்னு நினச்சிருந்தேன். அதனால் இப்போ டப்பிங் விட்டு போட்டு அப்படியே இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். மறுபடியும் ஒரு டப்பிங் போகணும். வேணும் பத்திரிக்கை எல்லாத்தையும் மறுபடியும் சந்திக்கிறேன். ஓகே, உபாசனா எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. உபாசனா அதனால இன்னும் நான் சொல்றதை விட பத்திரிக்கையாளங்க வந்து படம் பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சொன்ன மாதிரி வெளியூர்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து வந்தவரை எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஹேமலதா சுந்தரராஜ் பற்றி பாகிராஜ் சொன்னார். உண்மையில சொல்லணும்னா இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் இன்றைக்கு சினிமாவில் இயங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், பெரிய படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து
ஒரு 20-25 படங்கள் தான் தமிழ் சினிமாவில் தயாராகுது. இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட படங்கள் வருதுன்னா இந்த 150லேருந்து 160 படங்கள் இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் சினிமா உலகத்தில் வந்து தொழிலாளர்கள் வந்து தொடர்ந்து வேலை செய்ய முடியும். அதுக்கெல்லாம் காரணம் இது போன்ற தயாரிப்பாளர் தான். இதுக்கு பின்னால் தன்னுடைய மகனை கதாநாயகனாக்கணும் அப்படின்ற அவனுடைய ஆசை இருந்தால் அதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக ஒரு சீசன்டு தயாரிப்பாளர் எப்படி ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்துவாங்களோ, எப்படி எல்லாருக்கும் உரிய நேரத்தில் அவங்க பணத்தை கொடுத்து எப்படி அவங்க எல்லாம் கவனிச்சுப்பாங்களோ, அதை விட மிகச்சிறப்பாக இவங்க அம்மாவும் அப்பாவும் எங்கள் எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க. அதுக்கு வந்து எங்களுடைய சார்பாக அவங்களுக்கு நிச்சயமாக நன்றியை தெரியாது. நட்ராஜும் சரி, உபாசனாவும் சரி தன்னுடைய பணியை இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இது போன்ற புதுமுகங்கள் படத்தில் நடிக்கும்போது கொஞ்சம் அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் பாக்யராஜ் போன்ற கலைஞர்கள் எல்லாம் அவங்க இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு வேடத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. இது போன்ற கலைஞர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை விளம்பரப்படுத்துகிற எல்லா நிகழ்ச்சிகளும் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க லிஸ்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் எத்தனை பேர் இங்கே கலந்துருக்கணும் உங்களுக்கு தெரியும். இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை விட இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றது எல்லாரும் மனித விஷயம். இவங்கள பல பேர் இன்னைக்கு வரல. ஆனால் பாக்யராஜ் இங்கே வந்திருக்காருன்னா அது முக்கியமான காரணம் இது. இங்கேருந்து அமெரிக்காவில் வந்து ஒரு திரைப்படத்தை இருக்கணும்னு ஆர்வத்தோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் தான். ஏன்னா பாக்யராஜ் வந்து சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னு தெரியும். சினிமா உலகத்தினுடைய ஆரம்ப நிலையிலேருந்து இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கின்ற ஒரு கலைஞர் தான் பாக்யராஜ். அதனால தான் இப்படி வந்து அந்த நகை முயற்சி அவரால் அந்த வெளிக்காட்ட முடியுது அப்படின்னு. யார் சினிமாவில் போனாலும் உங்களுக்கு நாங்கள் முழுசாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ராம்சேவா பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவருடைய எல்லா படங்களையும் நான் நடிச்சிருக்கேன். நடனமாக டைரக்ட் பண்ணி செஞ்சுருக்கேன். ஒரு நல்ல ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு இளைஞர் இயக்குனர். இது போன்ற இயக்குநருக்கெல்லாம் என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை தான் அதை நான் இங்கே பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு சினிமாவில் இருக்கிற சூழ்நிலையில் மிக முக்கியமானது கதை. நீங்கள் எல்லாருமே நல்ல கதைகள் எழுதுகிற ஆற்றல் படைத்தவர்களாக எவ்வளவோ கதைகள் வந்து இன்னைக்கு கதாசிரியர் எழுதியிருக்காங்க, பல இலக்கியகர்த்தார் எழுதியிருக்காங்க. அதனால் கூடுமான வரைக்கும் திரைப்படங்கள் உருவாக்கும் போது அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குது. நம்ம கதை எழுதுறதுனா இப்போ நானும் வந்து பல படங்களில் கதை வசதி எழுதி டைரக்ட் பண்ணோம் தான். இது ஒருத்தர் கதை கிடைக்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் படத்தில் அமையும். அதுக்கு திரைக்கதை அமைக்கிறதுக்கு இன்னொரு தேர்ந்த ஒரு கதாசிரியர் கூப்பிடுது. சினிமாவுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க வந்து அந்த ஆளை கூப்பிடும்போது இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியில் ஒரு படம் உருவாகும் போது இன்னும் மிகச்சிறப்பான இடத்தை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு நல்ல கதாசிரியர் ஒரு நல்ல விழிப்புணர்வு சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ரெண்டையும் தேர்ந்தெடுத்து இந்த இளைஞர்கள் வந்து தன்னுடைய படங்களை பயன்படுத்தணும் அப்படின்ற என்னுடைய இந்த ஆசையை வேண்டுகோளாக அவருக்கு வைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு திரைப்படமும் உங்களை போன்ற பத்திரிகையாளர்களுடைய முழு ஆதரவு இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி அடைவது கடினம். அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழுமுழுவாக நீங்கள் நினைக்கிற மாதிரி 100% குறை இல்லாமல் படமாக இருக்காது. சொல்லிடுங்க, ஒரு சில குறைகள் இருக்கும். ஒரு புதியவர்கள் அப்படின்றனால இந்த குறைகள் எல்லாம் தவிர்த்து விட்டு கூடுமான வரைக்கும் இதில் இருக்க நல்ல விஷயங்களை ஹைலைட் பண்ணி உங்களை பாராட்டணும் அப்படின்னு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.